ஆலயத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லுவார். ஜெய் ஸ்ரீமநாராயண. சைலேஷதேவத்ரம் தேபக்யாதிகுணாண்டவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். நம்முடைய பாரதிய கலாச்சாரம் எப்படின்னாக்க குரு பரம்பரையில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த குரு பரம்பரையிலே வந்ததுனால இந்த மக்களுக்கு சரியாக புரியவில்லை. அனைத்து மக்களுக்குமே குரு வேணும் என்ற நினைப்பு வர வேண்டும். அதற்கு நாம் இறங்கி வேலை செய்ய வேண்டும். பாமர மக்களுக்கு தெரியாது பகவான் யார், குரு யார் தெரியாதே. இந்த குருவை பற்றி நிறைய பேசியிருக்கா. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் உட்கார்ந்துருக்கோம். கதை கலாச்சாரம் நிறைய நடந்துன்றது. இப்போ இந்த கலிகாலத்தில் அதெல்லாம் இல்லை, குறைஞ்சிடுது. கதை கலாட்சேபம் பண்ணோம்னாக்காலே என்னமோ நடக்கிறதுன்னு நினச்சி ஓடுறா. இந்த அவசரமான உலகம். இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு சாது சன்னியாசிகள் சேர்ந்து ஏதோ சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும், பாரதிய கலாச்சாரம் காப்பாற்ற வேண்டும் என்று வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு பல்லாண்டு. இப்போ நம்ம நிற்கிற க்ஷேத்திரம் சதுர்வேதி மங்கலம் சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். பெருமாள் பக்த பிரியர். நீ யோசனை பண்ணி பாருங்கோ, பெருமாள் பேரே பக்த பிரியர். அவர் எப்படின்னாக்கா பக்தர்கள் கூட்டா தாயாரை கூட எதிர்பார்க்கலை, ஓடியே வந்துவிட்டார். பெருமாள் தனியாக நின்றுருக்கார், இங்கே சேவை சாதிக்கிறார். பெருமாள் தனியாக நின்று சேவை சாதிக்கிற ஸ்தலம். இதில் வேறு நிறைய இந்த ஸ்தலத்தில் பெருமைகள் அதிகம். சைவ வைணவ பேதமில்லாத ஸ்தலம் இது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அங்கே காமிக்கலாம். நவநீத கிருஷ்ணர் திருக்கோவில், ஒரே சன்னதி. மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் நவநீதரும் ஒரே சன்னதியில் சேவை சாதிக்கிறார். அடுத்தால வியாச கட்டம், வியாசர் இங்கே தவம் புரிந்த ஸ்தலம் இது. நிறைய பேர் தெரியாது. இந்த சன்னதியிலேருந்து பூட்டி இருக்கிறது. இந்த வழியாக இறங்கி போனால் ஆற்றங்கரை போகிற பாதை வரலாம் அனுபவிச்சிருக்கா போன வருஷம். இந்த பள்ளம் அப்படியே இறங்கி போகும் படித்துறை, இறங்கி போய் அங்கே ஸ்நானம் பண்ணணும். 41 நாள் பண்ணினால் வியாசர் தெரிவார். சாட்சாத் அந்த பாக்கியம் உண்டு. ஆனால் முடியாது, 41 நாள் அவர் பண்ண விட மாட்டார். ஏதோ 38 நாள் 39 நாள் பண்ணுவோம், ஏதோ ஒரு வேலையை கொடுத்து வெளியில் அனுப்பிடுவார். ஆனால் காட்சி கொடுக்கறதுக்கு அவர் நம்மளை சம்மதிக்கலைன்னு நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறோமே. தீர்மானமாக வைராக்கியம் இல்லை, வைராக்கியம் வேணும். இந்த சனாதன தர்மத்தையும் பாரதிய கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேணும்னா வைராக்கியம் வேணும். சாது சன்னியாசிகளாகிய எங்களுக்கே இந்த வைராக்கியம் கம்மியாகின்னு இருக்கே. இது மற்ற பாமர மக்களுக்கு எப்படி வரும்ங்கிறதான் நல்ல சங்கடப்பட்டுன்னு இருக்கோம். அதனால் இந்த பக்த பிரியரும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரன் வதிகிருஷ்ணனும் எல்லாருக்கும் கிருபாகடாட்சம் பண்ண வேணும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ங்கிற மாதிரி இந்த மக்கள் இனி வருங்காலங்களில் பாரதிய கலாச்சாரம் காப்பாற்ற பகவான் தான் அனுகிரகம் பண்ண வேணும். அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆண்டாள் தாயார் ரெங்கமன்னாருடைய கிருபாகடாட்சம் பரிபூர்ணமாக பாரதிய மக்கள் அனைவருக்குமே கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசி வழங்குகின்றோம். வாசுதேவ ஹரி.